ஏனென்றால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு செல்வதாக இருந்தால் மூன்று விடயங்கள் இருக்க, மூன்றில் ஒரு விடயம் இருக்க வேண்டும். ஒன்று, ரோம் சட்டத்திலே அந்த நாடு கைச்சாத்திட்டு இருக்க வேண்டும். இந்த குறித்த விடயம் சம்பந்தமாக அவர்கள் இணக்கத்தை தெரிவிக்க வேண்டும். அதுவும் இந்த நாடு செய்ய போவதில்லை. பாதுகாப்பு சபை தீர்மானம் மூலமாக மட்டும்தான் குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இது பாரப்படுத்தப்பட முடியும். வெவ்வேறு முயற்சிகள், முன்முயற்சிகள் நடக்கலாம். ஆனால் இறுதியிலே பாதுகாப்பு சபையுடைய தீர்மானம் இல்லாமல் அங்கே செல்ல முடியாது. தலைவர் சம்பந்தன் சொல்லியிருக்கிறார், இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு அனைத்து நாடுகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது என்ன தீர்மானம்? இலங்கை சம்பந்தமான தீர்மானம். அது எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு ஒரு வரைவு இருக்கிறது, அது சில மாற்றங்களை அடைகிறது. அகங்காரமாக இன்றைக்கு கர்ச்சித்துக் கொண்டிருக்கிறது இலங்கை அரசாங்கம். நாட்டிலே எந்த வேலையும் கிடையாது, அதனை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு நாங்கள் இடமளிக்க முடியாது. சர்வதேச தலையீடு, சர்வதேச மேற்பார்வை தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. ஆகையினால் தான் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் தான் அடுத்த 2 வருடங்களுக்கு ஒரு சர்வதேச மேற்பார்வை இருக்க முடியும்.